மக்கள் தொகை கணக்கெடுப்பு சுய விவரத்தை முதலமைச்சர் விஜய் இணையதளம் வழியாக பூர்த்தி செய்தார். தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணி தொடங்கப்பட்டுள்ளது. வரும் 31ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு நடைபெறும் இப்பணியில் இணையதளம் மூலம் பொதுமக்களே சுய விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு முன்னெடுப்பாக கணக்கெடுப்பு பணியின் இணையதளத்தில் சுய விவரத்தை முதலமைச்சர் விஜய் பதிவு செய்தார். இணைய வழியில் சுய கணக்கெடுப்பு செய்யலாம், நான் பதிவு செய்துள்ளேன் என அவர் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருக்கிறார். அனைவரும் சேர்ந்து இதை வெற்றிகரமாக செய்து முடிப்போம் எனவும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைந்தது முதல் குற்ற சம்பவங்கள் பெருகி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் நடப்பாண்டுக்கான காவலர்கள் நியமனத்தை இன்னும் ஓராண்டுக்கு இந்த அரசு தள்ளி வைத்திருப்பது கண்டனத்திற்கு உரியது என குறிப்பிட்டுள்ளார். அடுத்த ஆண்டுதான் அறிவிப்பு என்பது லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே சீர்கெட்டு கிடக்கும் சட்டம் ஒழுங்கையும் காவல்துறை பணியின் மீது ஆர்வம் கொண்ட இளைஞர்களின் எதிர்காலத்தையும் அரசு கேள்விக்குறியாக்கியுள்ளதாகவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நடப்பு ஆண்டிலேயே காவலர்களை நியமிப்பதற்கான பணிகளை தாவேக அரசு தொடங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் எப்போது என்பது தொடர்பாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. கரூர், மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை, திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகள் தமிழ்நாட்டில் காலியாக உள்ளன. காலியாகி பல நாட்கள் ஆகியும் இடைத்தேர்தல்கள் அறிவிக்கப்படவில்லை. இந்நிலையில் தொகுதிகள் காலி என அறிவித்த நாள் முதல் தேர்தல் நடத்த 6 மாத கால அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்குகளின் நிலை தெரிந்தால் மட்டுமே இடைத்தேர்தலை நடத்த முடியும் என்றும் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. முதலமைச்சர் விஜயை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரில் சந்தித்து உரையாடினார். பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற மதிமுக 2 இடங்களில் வெற்றி பெற்றது. இதையடுத்து திமுக கூட்டணியில் இருந்து கடந்த ஜூன் மாதம் மதிமுக வெளியேறியது. தொடர்ந்து திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி வைத்ததுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பதிவிட்டது அதிர்வலைகளை உருவாக்கியது. இந்நிலையில் சென்னையில் உள்ள தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரில் சந்தித்து உரையாடினார். ஏற்கனவே தனது இயக்கம் சரியான முடிவுகளை இன்றைய அரசியலில் மேற்கொண்டு உள்ளதாக நம்பிக்கையோடு பயணத்தை தொடர்வோம் என்றும் வைகோ தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. எம்.ஆர். விஜயபாஸ்கரின் தேர்தல் வெற்றியை எதிர்த்த வழக்கை வாபஸ் பெறுவதாக தாவேக வேட்பாளர் மதியழகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 1821 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரது வெற்றியை எதிர்த்து தாவேக வேட்பாளர் வி.பி. மதியழகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது எம்.ஆர். விஜயபாஸ்கர் அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்துள்ளதால் வழக்கு நடத்துவது குறித்து மனுதாரர் மதியழகனின் கருத்தை கேட்டு தெரிவிப்பதாக அவரது தரப்பு வழக்கறிஞர் கூறியிருந்தார். இந்த நிலையில் அந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டுள்ளது. சென்னை பெங்களூரு இடையிலான தென் இந்தியாவின் முதல் புல்லட் ரயிலுக்கான டெண்டரை வெளியிட்டது மத்திய அரசு. புல்லட் ரயில் திட்டம் இந்திய அரசு தரப்பில் தாமதமாகி வருவதாக ஜப்பான் நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் புல்லட் ரயிலுக்காக சென்னை பெங்களூரு இடையே 18,000 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டுமான பணிகளை தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் முதல் வடக்கு லட்சத்தீவு பகுதிகள் வரை வட தமிழகம், தெற்கு உள் கர்நாடகம், வடக்கு கேரளம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதனால் 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்தது. இந்நிலையில் சென்னை அம்பத்தூர், கொளத்தூர், பெரம்பூர், போரூர், ஆவடி, பட்டாபுரம் என பரவலாக மழை பெய்தது. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்யும் திடீர் கனமழையால் பள்ளி, கல்லூரிகள், அலுவலகம் சென்றோர் வீடு திரும்ப முடியாமல் அவதிக்கு உள்ளாகினர்.
சென்னை அருகே சொத்தை அபகரித்த வழக்கில் 17 வருடங்களாக நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்த நபரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். சென்னை அடையாறு பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்த் ஜெயராம் மூர்த்தி. இவருக்கு சொந்தமான சொத்தை அதே பகுதியைச் சேர்ந்த அகிலா மற்றும் அவரது கணவர் சண்முகசுந்தரம் ஆகியோர் போலி ஆவணங்கள் தயார் செய்து அபகரிக்க முயற்சி செய்ததாக கடந்த 2008ஆம் ஆண்டு காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து இந்த வழக்கு தொடர்பாக அகிலா நீதிமன்ற விசாரணைக்கு தொடர்ந்து ஆஜரான நிலையில் சண்முகசுந்தரம் 2009ஆம் ஆண்டு முதல் நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராகாமல் 17 வருடங்களாக தலைமறைவாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தலைமறைவாக இருந்த சண்முகசுந்தரத்தை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். எம்.ஆர். விஜயபாஸ்கரின் தேர்தல் வெற்றியை எதிர்த்து தாக்கல் செய்த தேர்தல் வழக்கை வாபஸ் பெறுவதாக தாவிக வேட்பாளர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட எம்.ஆர். விஜயபாஸ்கர் 1821 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரது வெற்றியை எதிர்த்து தாவிக வேட்பாளர் மதியழகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் முன் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் வழக்கை திரும்பப் பெற இருப்பதாக மதியழகன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி வழக்கை வாபஸ் பெறுவது தொடர்பாக மனுவாக தாக்கல் செய்யும்படி தாவிக வேட்பாளர் மதியழகன் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்தார். காரைக்கால் அருகே ஆலை ரசாயன வாயு கசிவு ஏற்பட்டதால் 10க்கும் மேற்பட்டோர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அவதியுற்றனர். புதுச்சேரி மாநிலம் வடக்கு வாஞ்சூர் பகுதியில் தனியார் ஆலையில் ரசாயன வாயு உற்பத்தி செய்யும் இடத்தில் கசிவு ஏற்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியில் பணியில் இருந்த தொழிலாளர்கள் உடனடியாக பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டனர். தகவல் அறிந்து சென்ற பாதுகாப்பு படையினர் விரைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வாயு கசிவை தொடர்ந்து தீ விபத்தும் ஏற்பட்டதால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டம் ஏற்பட்டது. இதனால் புகை மற்றும் ரசாயன வாயு பரவி 10க்கும் மேற்பட்டோர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அவதியுற்றனர். தொடர்ந்து ஆலையால் தங்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என கூறி அரசு அதிகாரிகளிடம் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி கொடநாடு வழக்கில் குஜராத்தில் உள்ள தேசிய தடய அறிவியல் ஆய்வகத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய விவரங்கள் நிலுவையில் உள்ளதால் வழக்கை ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஒத்திவைத்து மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இன்று உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி முரளிதரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையில் ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் குஜராத் தேசிய தடய அறிவியல் ஆய்வகத்தில் இருந்து செல்போன் பேச்சு விவரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை என தெரிவித்தார். இதனால் வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஒத்திவைத்து மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். கரூர் நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை எதிர்த்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலைக்கான உத்தரவுகளை முதலமைச்சர் விஜய் நேரில் வழங்கியிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் பிரபாகரன் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் சிபிஐ இறுதி அறிக்கை தாக்கல் செய்யும் வரை பணி நியமன உத்தரவுகள் வழங்கக்கூடாது என உத்தரவிடக் கோரி மனுதாரர் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் அதில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினர். இதையடுத்து மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை ஏற்று வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதிமுக எம்எல்ஏக்களிடம் பேரம் நடைபெற்றது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்காததால் டிஜிபியிடம் புகார் அளித்துள்ளதாக அதிமுக கொறடா அக்னி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். குதிரை பேரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க டிஜிபியிடம் அதிமுகவின் அக்னி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் எம்பி இன்பதுரை ஆகியோர் புகார் அளித்துள்ளனர். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக கொறடா அக்னி கிருஷ்ணமூர்த்தி அதிமுகவில் எந்தவித உட்கட்சி பூசலும் இல்லை எனவும் எந்த காலத்திலும் அதிமுக திமுக ஒன்றிணையாது எனவும் தீய சக்தி திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்டதுதான் அதிமுக எனவும் தெரிவித்தார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலமாக தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தவறுகளை
குதிரை பேர ஊழல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக மனு கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதற்காக இன்றைக்கு மீண்டும் தமிழக காவல்துறை தலைவர்களிடத்திலே மனு வழங்கியிருக்கிறோம். தொடர்ந்து அதிமுக மேல இருக்கிற அவங்க தலைமை மேல இருக்கிற அதிருப்தியால தான் வெளியில வராங்க. தவறான தகவலை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கத்தில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் யாரும் செல்லவில்லை. மாறாக தாவேக ஆட்சியால் விலை பேசப்பட்ட 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இதுவரை சென்றிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவாக சொல்கிறேன். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி 20 நாட்களாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரும் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் போராட்டத்தை கைவிட மறுத்துள்ளார். 2 நாட்களில் உணவு ஏற்காவிட்டால் உயிருக்கு ஆபத்து என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ள நிலையில் எப்படியாவது சோனம் உயிரை காப்பாற்றுங்கள் என்று நீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இதனிடையே சோனமிற்கு பலவந்தமாக உணவு ஊட்டவோ குழாய் வழியாக ஆகாரம் செலுத்தவோ சாத்தியம் உள்ளதாக என்று டெல்லி ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் பாணியில் குஜராத்தில் மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டிய 5 பேர் கொண்ட தீவிரவாத கும்பலை ஏடிஎஸ் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். ஏற்கனவே 7 பேர் கைதான நிலையில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்துள்ளது. அவர்களிடமிருந்து ஜெய்ஷே முகமது கொடிகள், மசூத் அசார் பற்றிய தீவிரவாதத்தை தூண்டும் புத்தகங்கள், லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் உள்ளிட்ட ஏராளமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பஞ்சாபில் இருந்து தொடங்கப்பட்டாலும் நாடு முழுவதற்கும் ஹைட்ரஜன் ரயில் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு அனைத்து மாநிலங்களுக்கும் பலன் தரும் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் எதிர்கால ரயில் சேவை என்று அழைக்கப்படும் பசுமை ரயில் திட்டம்தான் ஹைட்ரஜன் ரயில். டீசல் ரயில்களுக்கு மாற்றாக ஹைட்ரஜன் எரிபொருள் செல்கள் மூலம் மின் உற்பத்தி செய்தவாறே ரயில் இயக்கப்படுகிறது. இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு வெகுவாக குறைக்கப்படும். முதல் ரயில் 89 கிலோமீட்டர் வேகத்தில் ஹரியானாவின் ஜின் சோனிபட் இடையே இயக்கப்படுகிறது. சுமார் 2600 பயணிகள் இதில் பயணிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க சுகாதாரத்துறை தீவிர நடவடிக்கை எடுத்திருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். சண்டிகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிரதமர் மோடி டிபி பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு உடனடியாக சிகிச்சை வழங்கவும் உத்தரவிட்டிருப்பதாக கூறினார். உலக சுகாதார அமைப்பின் கணக்குப்படி டிபி பாதிப்புகள் இந்தியாவில் 21% குறைந்துள்ளதாகவும் கூறினார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் 7 முக்கிய மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. 19ஆம் தேதி நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் இதுகுறித்து விவாதித்து எதிர்க்கட்சிகளின் ஆதரவை பெற மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. ஏற்கனவே நாடாளுமன்ற வாக்கெடுப்பால் நிராகரிக்கப்பட்ட தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை திருத்தங்களுடன் புதிய எம்பிக்கள் ஆதரவுடன் நிறைவேற்ற மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. வருமான வரி சட்டத்திருத்த மசோதா, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை தொடர்பான மசோதா, தேசத்தின் கௌரவத்திற்கு அவமதிப்பு செய்வதை தடுக்கும் மசோதா, சிறு மற்றும் குறுந்தொழில்கள் வளர்ச்சி மசோதா, பிறப்பு இறப்பை கட்டாயமாக்கும் சட்ட திருத்த மசோதா போன்றவை மத்திய அரசின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. கொல்கத்தாவின் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சர்வதேச விமான நிலையத்தின் வளாகத்தில் அமைந்துள்ள மசூதியை வேறு இடத்திற்கு மாற்ற சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கு வங்க அரசு மேற்கொண்டுள்ளது. இதையடுத்து மசூதிக்குள் பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி யாரும் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோவில் உள்ள குரூப் ஏ விஞ்ஞானிகள் ராஜினாமா செய்ய கடிதம் கொடுத்தால் ஏற்க வேண்டாம் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதற்கான நிபந்தனைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. இஸ்ரோவில் இருந்து விஞ்ஞானிகள் பலர் விலக முடிவு எடுத்திருப்பதாக தகவல் பரவியது. கடந்த சில மாதங்களில் 100க்கும் மேற்பட்டோர் தங்கள் ராஜினாமா கடிதங்களை சமர்ப்பித்துள்ளனர். இதில் நிலவுக்கு மனிதர்களை கொண்டு செல்ல திட்டமிடும் ககன்யான் திட்டத்தில் பணிபுரியும் விஞ்ஞானிகளும் ராஜினாமா கடிதம் கொடுத்துள்ளனர். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டப்பணிகளுக்கு இந்த ராஜினாமாக்கள் இடையூறாக இருக்கும் என்பதால் எளிதாக எந்த ஒரு ராஜினாமாவையும் உடனடியாக ஏற்க வேண்டாம் என்று இஸ்ரோவிற்கு சுற்றறிக்கை மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
அமெரிக்காவின் போர் விமானங்கள் மற்றும் எரிபொருள் நிரப்பும் விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருப்பதாகவும் மேலும் சில விமானங்கள் கடும் சேதம் அடைந்திருப்பதாகவும் ஈரான் புரட்சிகர ராணுவம் அறிவித்துள்ளது. ஜோர்டானில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானங்கள் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றது. பதிலுக்கு ஈரானின் 3 ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதாக ஜோர்டன் ராணுவம் தெரிவித்துள்ளது. இரு தரப்பிலும் தாக்குதல்கள் தீவிரம் அடைந்திருக்கும் நிலையில் அமெரிக்கா ஈரான் யுத்தம் மீண்டும் பழைய நிலைமைக்கு போய்விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் நாடாளுமன்றம் 4 ஆண்டுகள் பதவிக்காலத்தை நிறைவு செய்ய உள்ளதை தொடர்ந்து நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது. இஸ்ரேலில் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. அந்நாட்டின் பிரதமராக பெஞ்சமின் நெதன்யாகு செயல்பட்டு வருகிறார். இதனிடையே இஸ்ரேல் நாடாளுமன்றம் 4 ஆண்டுகள் பதவிக்காலத்தை நிறைவு செய்ய உள்ளதை தொடர்ந்து வரும் அக்டோபர் 27ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் நாடாளுமன்றம் இன்று கலைக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற நாடாளுமன்றத்தின் கடைசி கூட்டத்தொடரில் ஏராளமான மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. இதையடுத்து நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது.